வணக்கம் நண்பர்களே. நலமாய் வாழ்வதற்கு பெரிய சொத்துக்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுடைய இயல்பான நலன்கள் என்ன அப்படிங்கிறத உணர்ந்தா போதும். பொறுமையா, தைரியமா, தூய்மையா, உறுதியா, அந்த முழுமையான ஒரு பார்வை இருந்தாலே போதும். நடைமுறைகள், அந்த பழக்கவழக்கங்கள நம்ம அந்த மாரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அந்த சிந்தனையோட பார்க்கணும். நம சிவாயன்னு சொல்றோம். நம சிவாயன்னா என்ன? மண்ணு, நீரு, நெருப்பு, காற்று, ஆகாயம். இதற்கான நலன்களை தான் நான் சொல்றேன். மண்ணுன்னா பொறுமை, நீர்னா தைரியம், நெருப்புனா தூய்மை, காற்றுனா உறுதி. ஆகாயம்ங்கிறது மூலகாட்சி. இந்த புரிதல் இருந்தா போதும். நாம எந்த எந்த நிகழ்வுகளையும் நன்மையா அடையணும். கோபம், வெறுப்பு, பயம், கவலை, பொறாமை, பேரரசு, சூழ்நிலை, அறியாமை, கண்டுகொள்ளாமை, அந்த தனிமையான இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் மனசுல போட்டு வாழ்க்கைக்கு தான் இந்த சமூகம் நமக்கு வளர்த்து வச்சிருக்காங்க. அதை விட்டு மென்மையான இயல்பான குணங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகி பாருங்க. ஒன்றும் நீங்க ஒரு பைக் எடுத்துட்டு கார் எடுத்துட்டு போறீங்க, போகும்போது நீங்க இந்த உணர்வுகளை ஞாபகப்படுத்துங்க. ஒரு டிராஃபிக்ல போடுங்க, ஒரு இடத்துல நிற்க வேண்டியிருக்கு, பொறுமையாக நின்றுதான் ஆகணும். அது மனதில் பொறுமையாக அந்த இடத்த கவனிக்கும். சில இடத்துல வேகம் விட்ட வேண்டியது, தைரியம் விட்டு வேண்டியது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நடைமுறையில் செஞ்சு பாருங்க. பேசும்போது பொறுமையாக பேசணும், தைரியம் பேசணும், தூய்மையான எண்ணத்தோட இருக்கணும், உறுதியா இருக்கணும். உறுதி தேவையோட பெருக்கி போகணும்னா ஒரு விஷயங்களை நம்ம தொடரணும். இவ்வளவுதான். இந்த அளவு பண்ணாவே போதும். நம்ம நலமா வாழலாம், மகிழ்ச்சியா வாழலாம்.